சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, விலை மதிப்பான பொருள் ஒன்று உன் கையில் சேரப்போகிறது. இதை கேட்காமல் சென்று விடாதே. எந்த காரியத்தை தொற்றாலும் வெற்றி கிடைக்காமல் வெறும் அனுபவம் மட்டுமே கிடைக்கிறது என்று வருந்தி கொண்டே இருக்காதே. முயற்சிகளால் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகும். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்காக ஒன்று கூற வந்துள்ளேன். வா, வந்து என்னிடம் உட்கார். ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேட்டு விட்டு போ. ஒருவன் இரவு நேரத்தில் ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் அவன் கடவுளுடன் கடலோரம் நடந்து கொண்டிருக்க வானத்தில் அவனது வாழ்க்கையின் சில காட்சிகள் மின்னல் போல வந்து சென்றது. ஒவ்வொரு காட்சியிலும் மணலில் 2 ஜோடி கால் சுவடுகளை கவனித்தான். ஒன்று அவனுடையது, மற்றொன்று கடவுளின் காலடி சுவடுகள். கனவில் 2 காலடி சுவடுகள் இருந்தன. ஆனால் பல சமயங்களில் அவனது வாழ்க்கை பாதையில் ஒரே ஒரு ஜோடி கால் சுவடுகள் மட்டுமே இருந்தது. அவனுக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. அதை பற்றி கடவுளிடம் கேட்டேன். அப்பா, நான் உங்களை பக்தியுடன் வணங்கினால் எல்லா நேரங்களிலும் என்னை கைவிடாமல் வழி நடத்தி செல்வதாக கூறினீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டமான நேரங்களில் ஒரே ஒரு ஜோடி கால் சுவடுகளை மட்டுமே நான் பார்த்தேன். ஆதரவு தேவைப்பட்ட நேரத்தில் ஏன் என்னை விட்டு விலகி இருந்தீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று கவலையோடு கேட்டான். அதற்கு கடவுள், என் விலை மதிப்பற்ற குழந்தையே, நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். சோதனை காலத்தில் ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட்டதில்லை. நீ சோதனை காலத்தில் பார்த்த ஒரே ஒரு ஜோடி கால் சுவடுகள் உன்னுடையது அல்ல. அந்த சமயத்தில் உன்னை என் கைகளில் சுமந்து சென்றேன். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? கஷ்ட காலத்தில் உன்னோடு இருந்தது நான் தான் என்றும் அந்த கால் சுவடுகள் என்னுடையது என்றும் தெரிந்துவிட்டது அல்லவா என்று விளக்கம் அளித்தார் கடவுள். கடவுளிடம் உண்மையான அன்பும் பக்தியும் விசுவாசமும் வைத்திருந்தால் அவர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நம் வாழ்க்கையில் சமாளிக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அதை கடவுளிடம் அர்ப்பணித்து விட்டால் மாற்றங்கள் ஏற்படுவதை கண் குளிர காண முடியும். புதிரான கேள்விகளுக்கெல்லாம் அர்த்தமுள்ள பதில்களை நம் சாயப்பா தருவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.